இறைவன் ஒருத்தர் வந்துட்டார், அவரை பற்றி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா தெரிந்து கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய படைப்புகள், இதை எல்லாத்தையுமா சேர்த்து பசு என்ற சொல்லாலே அழைக்கிறோம். பசுன்னு சொன்னால் நாம் சாதாரணமாக மிருகம்னு பொது பொருள், குறிப்பாக மாடு, பசுமாட்டை பசுங்கிற சொல்லால் பேச்சு வழக்கில் சொல்கிறது இன்னும் அதிகமாகவே சொல்கிறோம். காரணம் அது அந்த அளவிலே இருக்கக்கூடியவைகளால் தான் உயிர் வர்க்கங்களை பார்க்குறாங்க. அதுக்கு தன்னிச்சையாக அறிவு கிடையாது, சொன்னால் கற்றுப்பான், உணர்த்தால் உணர்ந்து கொள்ளும். இது அதனுடைய கட்டுப்பட்ட நிலையிலே இன்ப துன்பங்களால் மாறுபட்ட உணர்ச்சிகள் பெறும். பற்று எப்போதுமே ஏதான ஒரு விஷயத்தில் பற்று இருக்கும். தன்னிச்சையாக பற்றற்ற நிலைக்கு இது அவ்வளவு சுலபமாக போகவே முடியாது. இயல்பு நிலையிலே எதையாவது ஒன்றை சார்ந்திருக்கும். ஒன்றுமில்லை, இந்த பற்றையெல்லாம் முடிச்சுட்டா இறைவனை பற்றி இருக்கும். கடைசியாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொருளை சார்ந்திருக்கும். இதெல்லாம் இதனுடைய குணாதிசயங்கள். இதில் தான் முன்னையே சொன்னது போலே சித்து அச்சித்துங்கிற வித்தியாசம் இல்லாமல் அத்தனையும் கொண்டு வந்து பசு வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்கள், பொதுவாக சமய மொழியில் சொல்லணும்னா ஆன்மான்னு சொல்கிறத உயிர்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம். அதை எல்லாத்தையுமா சேர்த்து பசுவர்க்கம்னு அதை சொல்லிடுறது.